வந்தாக்க எனக்கு தான் விட்டு கொடுங்கடா தான் என்ன மேல போடுங்க இல்ல ஏங்க பாப்பா ஏங்க நல்லா இருக்கியாப்ல அண்ணா கண்டார ஒளி ஏய் மாமா நான் கூடிய மறுநாள் பார்க்கலாம்னு விட்டு வைப்பேன் அண்ணா நாக்க அப்பயே தூக்கி போட்டுவேன் ஏய் ஏங்க உங்க முகரைய கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? என்ன மயிறு நானே உலகத்திலேயே பேர் அழகன். யார் நீங்களா? நானு. சரி என் முகத்தை போய் நான் என்ன மயிறு கண்ணாடியில பாக்கணும்? மத்தளக்கார மத்தளத்தை தூக்கி அடிச்சு போறோம். சரி மத்தளக்கார மண்டைய போய் பார்த்தா என் முகத்தோட
என்னன்னு தெரியும். அண்ணா அப்படி இருந்தாலும் இது என்ன ஒரு மாநகரம்? இதுதான் கருத்தராஜபாளையம். கருத்தராஜாபாளையம். இந்த நன்னகரத்துல பேரும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்து வந்த நம்முடைய வீர வன்னிய குலத்திலே பிறந்தவர்கள் யாரு? செம்மலை படையாச்சி. அதாவது அருமை அண்ணார் செம்மல படையாச்சி. அவருடைய ஆசை மனைவி வெள்ளை அம்மாள். இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் பொன்னுலகம் தெய்வத்தோடு சேர்ந்து விட்டு யாரு? வெள்ளை அம்மாள். வெள்ளை அம்மா அம்மா. அதனுடைய இறுதி சடங்கு முன்னிட்டு அவருடைய பெத்த பிள்ளைங்க சேப்பெருமாள், திருமலைசாமி, பெரியசாமி, கருப்பண்ணன் இவங்க 4 பேரும் பணங்காசு சொத்து சொகை எவ்வளவு வேணாலும் மனுஷன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தா மட்டும் செத்து போன உயிர் வந்துட போகுதா? வருமா? உயிர் உள்ள வரைக்கும் பணம் மனிதன் செத்து விட்டால் பிணம். அதனால நம்ம அம்மாவை என்னைக்கு பார்க்க போறோம்? நம்முடைய அம்மாவினுடைய வாசல்ல 4 பேர் நம்முடைய நாடகத்தை பார்க்கணும். வீட்டுக்கு டிவி இருக்குது, வீட்டுக்கு திரைப்படம் இருக்குது. ஆனா இந்த தெருக்கூத்து இந்த மாதிரி காரியத்து வீட்டுல நம்ம பகுதியில இந்த நாடகம் வச்சா அந்த அம்மாவினுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுமா? அதற்காக நம்முடைய நாடகம் வச்சு அவருடைய பிள்ளைமார்கள் மக்கமாறு எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட மலையனூர் அங்காள பரமேஸ்வரியினுடைய கோவில் வளர்ந்தது போல இவங்களுடைய குடும்பம் நீடூடி வாழ்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய அருமை அண்ணார் நம்ம அதாவது அருமை அம்மா அலமேல் அம்மா அவர்களும் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். என்ன நம்முடைய அருமை அண்ணார் நம்ம சாமியாடி அண்ணனா தான் எல்லாத்துக்கும் தெரியும். தூண்டா மணிவிளக்கு போல நம்முடைய அருமை அண்ணார் அவருடைய சொத்துல இருந்து இந்த நற்குண சேகரி நல்லத்தங்காலுக்காக அவரும் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் இங்க அமர்ந்து நம்முடைய நாடகத்தை கண்டுகளித்துள்ள அத்துணை பேரும் நீடூடி கால வந்திருக்கிறேன். என்ன மூஞ்சை இப்படி வச்சிருக்கீங்க? செத்த மெட்டா குரங்காட்டமே இல்ல இல்ல உங்க மோசாயில இப்படிதானே? இவ்வளவு நேரம் வந்ததுக்கு புறம் மந்தி குரங்காட்டம் இருந்துச்சுங்க. அப்ப அத வந்து அப்படியே மூஞ்சிலாம் சூரிக்கி போச்சு. சரி, ஆனா இப்ப சுறுசுறுப்பா வந்துட்டிய. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படியே அழுப்பாசம் ஒண்ணு வந்துருச்சு. அண்ணா இங்க வாங்க. என்ன பார்த்து நசுக்கிறது நுசிக்கிறது ருசிக்கிறது எதுவும் வேண்டாம். என் போலவே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டா எங்கடா வந்து கைய வைக்கிற? எல்லாரும் வைக்கிற இடத்துல தான் நானும் வச்சேன். தனியாவா பேசிட்டு அண்ணா இன்று இரவு நடத்துற இந்த நாடகத்துல நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என் கதை கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. ஆமாமா, என் கதையை சொல்றேன். தயவு செய்து உன் காலில் விடுத்து கும்பிடுறேன். என்ன ரசிச்சு மட்டும் நான் வந்து உன்னை ரசிக்க கூடாதுன்னா இவங்க யாருமே பேசக்கூடாது. யாரும் பேச மாட்டாங்க. நான் யாரு என்னன்னு சொல்றேன். சொல்லுமா. முல்லை சூடி Thank you.
கண்ணம்மா என்னம்மான்னு கேட்கணும். அப்படியே தான் வந்தம்மா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? சொல்லுங்கம்மா. அண்ணா, நாடெல்லாம் புகழ் பெற்ற நற்குண சேகரி. என்னுடைய பெயரோ நல்ல தங்காள் என்று தெரிந்து கொள்வாய். இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது தப்பு தவறா பேசிருந்தா அதெல்லாம் காதுல போட்டுக்காதம்மா. ஏதாவது சாபம் கொடுத்துடாத. என்ன சாபம்? இல்லம்மா, என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நல்லா நீடூடி காலம் வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு போமா வந்திருக்கிறீங்க. கண்ணே, சைக்கிள்ல போறவனுக்கு பைக்கில போறவனை கண்டா ஒரு ஆசையா இருக்குமா? என்னைக்குடா நம்ம பைக்கில வாங்கி போனாங்க. பைக்கில போறவன் காரு மேல ஆசைப்படுவானா? ஆனா எவ்வளவு தான் உருண்டாலும் பிறண்டாலும் தினம் தினம் கொத்து வேலைக்கு போய் ராம்படியும் பாம்படியும் உழைச்சாலும் தம்பி, கடவுள் இவன் இந்த நிலைமையை தான் வச்சிருக்கணும்னு கடவுள் எழுதி வச்ச விதி. நான் சொல்றது கேளா, முடிச்சா கேள. அதனால அவன் என்னப்படிதான் வாழ்க்கை. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மயிலையும் போட முடியல. கடைசி வரைக்கும் பத்துல தான் சாவர வரைக்கும் நீ போய் ஆகணும். ஏன்னா உன்னுடைய ராசி எப்படி? அவன் ஜாலியா இருக்கிறானுல, சுடுகாடா உட்காந்து கிடக்குறானு எனி டைம். அண்ணா, அப்படி நான் நற்குண சேகரி, நான் நல்ல தங்களா இருந்தாலும் ஏண்டி கண்ணம்மா சொல்லுமா, என்னுடைய தாய் தந்தையர் யாரு? அம்மா தெரியும். யாரு இவங்க? தான் உங்க அம்மாவா? அவங்க தாண்டா எங்க அம்மா. அம்மா உங்க புள்ள போகுது. என்னுடைய தாய் தந்தையர் யாரு? என்ன மாயிட்டு என் புருஷன் யாரு? கல்யாணம் ஆகி போச்சா? நீதானே கேட்கணும். என்னடா பேட்டரி நான் நினைக்கிறேன். இல்ல புள்ள கொஞ்சம் பெரிய மூட்டு புள்ளையா இருக்குது. நம்மளுக்கு எப்படியுமே செட் ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன். என்னத்துக்கு? இல்ல கல்யாணம் ஆகி போச்சாமா? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? கல்யாணம் யார பண்ணீங்க? அண்ணா, ரோட்ல 1008 பேர் 10 நாய் போலாம், ஒரு பொட்ட நாய் முடிக்கிட்டு. ஆனா அந்த நாய்க்கு எந்த நாய்கிட்ட போகணும்னு என்றதுதான் அந்த நாய்கிட்ட தான் அந்த பொட்ட நாயே போகும். பப்புன்னு குடிச்சு கொடுமே. அந்த மாதிரி என்ன மாதிரி பெண்களை எல்லாம் தூர இருந்து உன் பேட்டரி கண்ணில் பாக்குறது மட்டும்தான் இருக்கணும். கிட்ட வந்து தொடர வேலையோ நோன்ற வேலையோ இதெல்லாம் உனக்கு கொடுப்பன இல்லப்பா. பார்த்து மட்டும் நான் என்ன மரியா புடுங்க போறேன். நான் யாரு? என்ன என்னுடைய விருத்தாந்திரம் எப்படி? என்னுடைய தாய் தந்தையர் யாரு? சொல்லுங்க.